எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊட்டி கிளம்பிட்டு இருந்தோம். ஒரு 1.5 நாள் தான் நம்ம ஊட்டியில் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த 1.5 டேயில் நாங்கள் எங்கெங்கே சுற்றி பார்த்தோம், எது மேஜராக பார்த்தோம், என்ன ஸ்பெண்ட் பண்ணோன்றதை உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த அண்ணா வந்து கை காட்டி நிறுத்துனாங்க. என்னன்னு சொல்லிட்டு கை காட்டிங்கன்னா, ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா அழகாக இருந்தாங்க. சரி பசங்க கூட சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஹோட்டலுக்குள்ளே போனோம். இந்த ஹோட்டலுக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ரொம்ப நல்லா, இந்த கிளி பரோட்டா எல்லோ பரோட்டா என்னன்றது தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு அண்ணா சொன்னாங்க. உடனே ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாமே ஒரு வெரைட்டியான தோசையை வாங்கி சாப்பிட்டோம். மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, 3 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இது தான், வாங்க பார்க்கலாம். நாங்கள் இங்கே பெர் நைட், ஒரு நைட்டுக்கு இங்கே வந்து எவ்வளோ வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நாங்கள் நியூ இயருக்கு போயிருந்தோன்றதுனால நியூ இயர் எங்களுக்கு எங்கேயுமே ரூம் ஹோட்டல்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்புறமா கடைசியாக இங்கே இந்த ஹோட்டல் தான் கிடச்சிருந்தது. 1500 பெர் நைட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு பண்ணியிருந்தோம். இது வந்து ரிசப்ஷன். இப்போது வந்து இந்த ரிசப்ஷனு மேலேயும் ரூம்ஸ் அவைலபிள் இருந்துச்சு. செக்யூரிட்டி எல்லாமே வந்து ஓகே, ஓரளவு ஓகே. நாங்கள் போயிருந்தப்போ ஓகே. உங்களுக்கு இந்த ஹோட்டல் டீட்டெயில்ஸ், இந்த ரூம் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை நான் எங்கே இருக்குது, யாரை காண்டாக்ட் பண்ணணும், நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இதுதான் ஒரு ரூமு. ஒரு சோஃபா இருந்துச்சு. ரூம்குள்ளே ஒரு சோஃபா, ஒரு பெட்டு, அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு டிவி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 7 மணிக்கே அம்மா வந்து குளிராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்க போல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா மறக்காமல் வந்து கொடை எடுத்துகிட்டு போயிடுங்க. கொடை எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம எங்கே வேணாலும் நின்று பார்த்துட்டு பொறுமையாக வரலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி ரொம்ப வந்து கோல்டாக இருந்ததால் சரி போயிட்டு ஒரு டீ காலையிலே சாப்பிட்டுட்டு இருந்ததால பசங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு இதான் ஊட்டியோட 7 o'clock வந்து இந்த கிளைமேட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஏப்ரல் மே லீவில் எங்கேயாச்சும் கிளம்பணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ வந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா ஸ்ரீ ஹாரிகல்ச்சர் கார்டனுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே இருந்து ரிசப்ஷன் அண்ணா கிட்டே கேட்டிருந்தோம், என்னடா இது கர்நாடகான்னு இருக்குது ஆனால் ஊட்டி தமிழ்நாடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ வந்து மைசூர் மகாராஜாவால் ஆளப்பட்ட இடத்துல இது ஒரு இடம், இப்போ இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிடுச்சுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் வந்து ஆக்சுவலாக 40 ஏக்கர் வந்து 40 ஏக்கரில் அமைக்கப்பட்டிருக்குது இந்த கார்டன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா கவலை வேணாம், இதுக்குள்ளார பிரேக்ஃபாஸ்ட்டு அதுவும் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஒன்றும் நம்ம பணத்துக்கு ஓகே தானே தவிர ரொம்ப அதிக பணம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சாப்பாடும் நாங்கள் போயிருந்தப்போ சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு, 15 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க சில்ட்ரனுக்கு. நம்ம இப்போ கேமராலாம் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா, இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படின்னா 100 ரூபா. இது எல்லாமே இப்படி வெளியவே என்ட்ரி ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பசங்களுக்கு விளையாட்டு இடம் வந்து இது சொல்லலாம். அவ்வளோ அழகாக ஒரு விளையாட்டு இடமா இருக்குது. அந்த மைசூர் மகாராஜா ஆண்ட இடம்ன்றதுனால அவங்களுடைய நினைவுகள் சின்னங்களும் இங்கே நிறையா வச்சிருக்கிறாங்க. அந்த கார்டனை அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோஸ் கார்டன் நிறைய கார்டன் இருக்குது ஊட்டியில். நான் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த கார்டன் வந்து சூப்பராக தெரிஞ்சுது. ஸோ ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதில் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பூக்கள் வந்து பல விதங்களில் இருக்குது. அதே போல் அதோட எப்படி சொல்கிறது 40 வகை தாண்டி செடி, நிறைய செடிகள் 40 ஏக்கரில் சூழப்பட்டிருக்குது அப்படின்னா எவ்வளோ வகை இருக்கும் பாருங்கள். இவங்க மீன் அழகாக வளர்க்குறாங்க. இந்த மீனுக்கு மீன் வளர்ப்பு மீன், வாத்து மீன் எல்லாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பசங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே பாருங்களேன், ஒரு வாத்து எவ்வளோ அழகாக நீந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பசங்க அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணாங்க. ரோஜா செடிகள் வந்து பல விதங்கள் இருக்குது இங்கே. அந்த கொடி ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இங்கே விற்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இங்கே வந்து சேல்ஸ் எந்த ரோஸுமே சேல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன், இதுதான் அந்த கொடி ரோஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு சின்ன ரோஜா போல தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. அது அப்படியே ஃபுல்லாக சூப்பர்பாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோசஸ் நிறையா இருக்குது. அந்த மீன்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கேயே மிஷின் வச்சு நல்ல ஒரு சூப்பர்பாக. ஆக்சுவலாக இங்கே வந்து 3 இந்த கார்டனுக்குள்ளே போனோன்னா இது இந்த தொங்குபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பாளையம் சொல்கிறாங்கன்னா லார்ஜஸ்ட் ஹேங்கிங் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காமிக்கிறேன் உங்களுக்கு அது. அதே போல் பார்த்தா மேஸ் கார்டன் சொல்கிறாங்க. இது வந்து பசங்க விளையாடுறதுக்கான ஒரு கார்டன் சொல்கிறாங்க. அப்புறம் மீன் கார்டன். இப்போ இதுதான் மீன் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மீன் கார்டனை சுற்றியும் ரோஜா செடி தான் அதிகமாக இருக்குது. அந்த ரோஜா செடி வந்து பூத்து குலுங்குறது அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பசங்க ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக இட்டுட்டு போங்க. இன்னும் விதவிதமான பூக்கள் பார்த்திங்களா, அவ்வளோ அழகான பூக்கள், நிறைய பூக்கள். அதே போல் க்ளீன் பண்ணுறதுக்கும் பர்சன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு குப்பையாக இருக்குது ஒரு இடம் அப்படின்னா டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணியும் விட்டுடுறாங்க. அந்த வெள்ளை மீன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக நீந்துது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ட்ரி ஃபீஸ் வந்து நம்மளுக்கு 30 ரூபா தான். நம்ம எப்போ வேணால் உள்ளே போகலாம், நம்ம இஷ்டம் தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லார்ஜஸ்ட் ஹேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான். அது ஏறும்போதே சொல்கிறாங்க பிடிக்காதீங்க குதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அவ்வளோ ஒன்றும் வந்து இது வந்து செக்யூரிட்டி இல்லாமல் இல்லை, நல்ல தடுமலாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது மேலே அங்கே பாருங்கள், இதை தான் சொன்னேன், அந்த வாட்டர் ஃபில்ட்ரேஷன் அது எல்லாத்துக்குமே அழகாக அங்கே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலேருந்து பார்க்கும்போது தான் அந்த மீனோட அமைப்புகள், அந்த மீன் தொட்டி எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, அந்த ரோஸ் கார்டன், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம ஏறத்துக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோசஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம போட் சவாரிக்கு தான் வந்திருந்தோம். இங்கே ரோ போட்டுன்னு இருக்குது, பெடல் போட்டு, மோட்ரு போட்டு, ஒன்றுத்துக்கும் ஒரு சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆக்சுவலாக எடுத்தது வந்து பெடல் போட்டு தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு ஒரு ½ டே ஆயிடுச்சு. நாங்கள் ஆனால் அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா பசங்க விளையாடுறதுக்கு அங்கே நிறைய இடம் இருந்துச்சு, கார்டன் ஏரியா. ஸோ அங்கே நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போட் ஹவுஸுக்கு வந்திருந்தோம். போட் ஹவுஸுக்கு வந்திருந்தோடனே பசங்க என்ன சொல்லியிருந்தாங்க, பெடல் போட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெடல் போட்டு வந்து 400 வந்து ஒரு 45 மினிட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம திரும்பி அந்த போட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஆக்சுவலாக அதுக்கு செக்யூரிட்டி சார்ஜ் வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு 400, ஆக்சுவலாக 800 கலெக்ட் பண்ணுறாங்க. 800 கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து 400 தான் ஆக்சுவலாக பெடல் போட்டுக்கு. நம்ம அந்த 45 மினிட்ஸுக்குள்ளே நம்ம வந்து அவங்க ஒரு டேக் கட்டி அனுப்புவாங்க. அந்த டேக்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து அந்த டேக்கை நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோன்னா அந்த 400 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த போட்டுக்கு போகிற, நம்ம அந்த பெடல் போட்டுக்கு போகிற சென்டர். இதுதான் வந்து இப்போ நம்ம டிக்கெட் இங்கே தான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பெடல் போட்டுக்கு போகணும். இங்கே ஆனால் ஆக்சுவலாக நம்ம 800 நம்ம பே பண்ணுவோம். 800 பே பண்ணுவோம் 400க்கு இதுன்னு சொல்லிட்டு. இங்கே தான் நுழைவுச்சீட்டு வாங்கும் இடம், படகு குழாய், போட் ஹவுஸ். நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஆனால் பெடல் போட்டு தான் எடுத்திருந்தாங்க. நம்ம பெடல் போட்டு தான் போட்டு நகரணும் அப்படின்னு இல்லை, அது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி. நான் கூட ஃபஸ்ட் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த பெடல் போட்டு. பசங்களுக்கு தகுந்த ஜாக்கெட்டு, அடல்ட்டுக்கு தகுந்த ஜாக்கெட்டுன்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஜாக்கெட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அது ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம திரும்பி வந்தாச்சு. இப்போ நம்ம 400 ரீஃபண்டுக்கு திரும்பி நம்ம போகணும். ஏன்னா 800 பே பண்ணியிருக்கிறோம் இல்லையா. 45 செகண்ட்ஸில் நம்மளுக்கு டேக்கில் வந்து பண்ணிட்டு நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம அந்த 400 ருபீஸ் வாங்கலைன்னா அந்த 400 ருபீஸும் காலி. ஸோ கடகடன்னு ஓடி போய் நம்ம அந்த 400 ருபீஸ் வாங்கணும்.
ஆனால் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்கிறது, என் பசங்களை மாற்றி மாற்றி இங்கே கொஞ்ச நேரம் அங்கே கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை விட்டு வரவே அவங்களுக்கு மனசு இல்லை. அவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா 45 மினிட்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ நல்லா பெடலிங் போட்டு நல்லா பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் வாட்ச் பார்த்துட்டு இருந்தோம், 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம போயிடணுமே, அப்படி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், தண்ணியில் வாண்டு விளையாடுறத பாருங்கள். அதுக்கு தண்ணி கிடச்சா போதும், உலகத்தையே மறந்துட்டு விளையாடும் அது. ஆக்சுவலாக நாங்கள் 3 ஃபேமிலிஸ் சேர்ந்து போயிருந்தோன்றதுனால எங்களுக்கு பட்ஜெட்டும் அந்தளவுக்கு ஒன்றும் அதிகமாகலை. ஹார்ஸ் ரைடிங்கும் போயிருந்தாங்க பசங்க. ஹார்ஸ் ரைடிங்க்கு 500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது முடித்த உடனே நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு கார்டன் ஏரியா தான் போயிருந்தோம். இந்த கார்டன் ஏரியாவிலையும் விளையாடுறதுக்கும் உட்காந்துருக்குது பூக்கள். இங்கே ரோஸ்லாம் விற்பனைக்கு உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு அந்த ரோஸஸ் பிடிக்கல, அதனால் நான் வாங்கலை. ஆனால் பூக்கள் எல்லாமே வெரைட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா, நம்ம சொல்ல போனதே சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டியில் மலை உச்சியில் தொத்தபெட்டா அங்கே தான் போயிருந்தோம். எவ்வளோ அது அந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது அது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒன்றும் அந்த வியூவே அங்கே ஒரு வீடு போல் இருந்துச்சு. அது மேலே ஏறி பார்க்கும்போது அந்த ஊட்டியோட அழகே அவ்வளோ அழகாக தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாப்பிட்டோம். இந்த பொட்டேட்டோ ரோல் பண்ணி விற்றாங்க, அதையும் நம்ம வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த டெலிஸ்கோப் ஹவுஸுன்னு சொல்கிறாங்களே, இந்த டெலிஸ்கோப் ஹவுஸுக்கு மேலே ஏறி நின்று நம்ம வியூ பாயிண்ட் பார்க்கும்போது தான் ஆக்சுவலாக அந்த ஊட்டியோட அழகே தெரியுது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது அந்த டெலிஸ்கோப் ஹவுஸு. அப்புறம் தான் சூசைட் பாயிண்ட்டு. கீழே விழுந்தால் காலி, மண்டை கூட தேராதுன்னு வாங்க. இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா ப்ரீகாஷன்ஸாக கம்பிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. 3 ஃபேமிலி சேர்ந்து போனதால் நம்ம ஓன் கார் எடுத்துகிட்டு போனதால் டிரைவரும் கிடையாது. 3 பேருமே மாற்றி மாற்றி கார் ரன் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நாங்கள் வெறும் பெட்ரோல் சார்ஜஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லன்ச்சும் டின்னரும் நாம் ரெடி பண்ணிவிட்டு போயிருந்தோம். நைட்டு டின்னருக்கு ஃபஸ்ட் டே நைட்டு டின்னர் நம்ம அங்கே சாப்பிட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் அந்த கர்நாடகா ஸ்ரீ ஹாரிகல்ச்சரில் சாப்பிட்டோம். ஸோ அதோட பில் 500 வந்திருந்தது. ஆக்சுவலாக 4000க்கு பெட்ரோல் போட்டிருந்தாங்க. அதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம் நம்ம. அப்புறம் வழியில் ஏதாச்சும் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், அவ்வளோதான். 1 டேயில் நாங்கள் அடுத்த நாள் நைட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நைட்டு தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கிளம்பியிருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் நைட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஊட்டி அந்த மலை ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சே தவிர என்ஜாய்மெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.